மஞ்சள் சித்த மருத்துவத்தில் பல பிணிகளுக்கு ஒரு சிறந்த மருத்துவமாக அமைந்திருக்கிறது. மஞ்சள் பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணமாக அதிலிருந்து ஒரு மூல இது பொதுவா இதய நோய் உள்ளவர்கள், மூச்சு பாதையில பிரச்சனை இருக்கிறவங்க, சளி இருக்கிறவங்க, அது இரும்புறவங்க, ஒண்ணு இல்ல 100 கிராம் மஞ்சள் தூள் எடுத்துக்குங்க. அதுல 3ல ஒரு பங்கு மிளகுத்தூள். இத வணக்கம், நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். இப்போ மஞ்சள் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மஞ்சளை பத்தி முன்னோர்கள் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. மஞ்சள் சித்த மருத்துவத்தில் பல பிணிகளுக்கு ஒரு சிறந்த மருத்துவமாக அமைந்திருக்கிறது. நிறைய நோய்களை போக்கக்கூடிய ஆற்றல் அதில் மூலிகை எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனித்த மூலிகையாகவும் இது இயங்குகிறது. மஞ்சள் பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த நிவாரணமாக அதிலிருந்து ஒரு மூலப்பொருளை பிரிச்சு எடுக்கிறாங்க. குக்குமீன் அப்படின்ற ஒரு மூலப்பொருளை. இதை பொதுவா இதய நோய் உள்ளவர்கள், மூச்சு பாதையில பிரச்சனை இருக்கிறவங்க, சளி இருக்கிறவங்க, நிறைய இரும்புறவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், இந்த தோல் நோய் இருக்கிறவங்க, இதை விட பெரிய விஷயம்னா கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் மஞ்சளை கொண்டு நிறைய வைத்தியங்களை பார்க்கலாம். மஞ்சள் கல்லீரலை பாதித்த நோய்களுக்கு தீர்வாகவும் இது இருக்கு. உடலுக்கு ஒத்து வராத துரித உணவுகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறது, இது மாதிரி காரணங்களால கல்லீரல் பாதிப்புகளுக்கு வேலைப்படு அதிகமாக கொடுக்கும். கல்லீரலுக்கு நாம அதிக வேலை கொடுக்கறதுனால இவைகளை ரொம்ப எளிமையாக தடுப்பதற்கு மஞ்சள் ஒரு சிறந்த ஒரு பொருள். மஞ்சள் ஒரு நல்ல மருந்து. அது ஒரு என்ன சொல்றது, பெருமருந்துட்டே சொல்லலாம். ஒண்ணு இல்ல 100 கிராம் மஞ்சள் தூள் எடுத்துக்குங்க. அதுல 3ல ஒரு பங்கு, ஒரு 30 கிராம் 33 கிராம், அதாவது ஒரு 3 பங்கு மஞ்சள் தூள், ஒரு பங்கு மிளகுத்தூள். இத கலந்து வச்சுக்குங்க. இந்த கலந்து வச்சுக்கிட்டு காலையில மாலையில நெய்யில சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்த மிளகும் நெய்யும் மஞ்சளுக்கு ஒரு துணை மருந்தாக பயன்படுகிறது. மஞ்சளுக்கு ஒரு துணை மருந்தாக நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய பல நோய்கள், நிறைய நோய் நீண்ட நாட்கள் இருக்கும். அது சர்க்கரை நோய் இருக்கும், பிபி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், புகைப்பிடிச்சிட்டு இருந்திருப்போம், மது குடிச்சிட்டு இருந்திருப்போம், மன அழுத்தத்துல தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்போம். பொதுவாக அதிக பயணம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மஞ்சள் ஒரு சிறந்த ஒரு மருந்து. மஞ்சள் மிளகு